ஹாய் கைஸ்! நான் தான் உங்க பவி பேசுறேன். வெல்கம் டூ அவர் பவியின் பக்கங்கள் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்டின்னா, நம்ம ஷாப்பிங் தான் போறோம். நீங்களும் எங்க கூட சேர்ந்து அயர்லாந்துல ஷாப்பிங் பண்ண வரீங்களா? சரி வாங்க நம்ம ஷாப்பிங்க்கு போகலாம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்டின்னா, எங்க வீட்ல இருந்து ஒரு 20 மினிட்ஸ் நடந்து போனா தான் வந்து காய்கறிகள் எல்லாமே கிராசரி ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நாங்க வந்து மெதுவா அப்டி நடந்து போவோம். எங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்க. நம்ம ஊர்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவோமா, இங்க வந்து காடா ஸ்டேஷன் தான் சொல்லுவாங்க. ஸோ அங்க இருக்கிற போலீஸ்காரங்களே நம்ம காடா அப்டின்னு தான் வந்து அழைப்பாங்க. என் ஹஸ்பண்ட் என்னை கூட்டிட்டு வந்தேங்கிறதையே மறந்துட்டு, எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம். போலீஸ் ட்ரெய்னிங்ல கூட யாருமே ஓடலையா? அப்படிங்கிற மாரி ஓடிட்டாங்க. இப்படியாவது இவள விட்டுட்டு நம்ம ஓடிடலாமா? அப்படின்னு சொல்லி ஓடிட்டாங்க. ஸோ ஆனா நான் வந்து அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு விட மாட்டேன். அவங்க கூடயே தான் நான் போவேன். டிராவல் பண்ணுவேன். ஸோ அத வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ நான் உங்களுக்காக வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அயர்லாந்துல வந்து எல்லா வீடுகளுமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். அ ஏன் அப்படின்னா வந்து அவங்க பழையங்காலத்து கட்டடத்த வந்து மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லா இடமுமே ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து காடா ஸ்டேஷன் நான் உங்கள்ட்ட காட்டுனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து காட்டுறேன் இல்லையா? இந்த இடம் வந்து தான் பாதி தூரம் வந்த மாதிரி. அதாவது எங்க வீட்லருந்து ஷாப்பிங் ஏரியாவுக்கு பாதி தூரம் வந்த மாரி. ஸோ இது என்னது அப்டின்னா, நம்ம ஊர்லருந்து இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் இடம் தான். ஸோ இங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, மேரேஜ்லாம் நடந்ததுன்னா, இங்க வந்து ஃபுல்லா வந்து ரிஜிஸ்டர் பண்றது அந்த மாரிலாம் இங்க நடக்கும். ஸோ இந்த இடம் வந்துருச்சுன்னா, ஓகேடா நம்ம ஷாப்பிங்க்கு வந்துட்டோம். பாதி தூரம் வந்துட்டோம் அப்டிங்கிற மாரி எனக்கு மைண்டுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருக்கும். இப்ப நம்ம வந்து டெஸ்கோக்கு தான் போறோம். ஸோ அது வந்து இங்க டப்ளின்ல ஒரு ஃபேமஸான ஒரு கடை வந்து கிராசரி கடை. இங்க தான் நாங்க எப்பவுமே வாங்குவோம். ஸோ நாங்க நெறைய கடைக்கு போவோம். இது வந்து ஃபர்ஸ்ட்டு கடை. இங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் செக்ஷன் எல்லாமே தனித்தனியா இருக்கும். நம்ம ஊர்ல சூப்பர் மார்க்கெட் வந்து தனித்தனி செக்ஷன்ல இருக்கும்ல, அந்த மாரி தான் இருக்கும். ஸோ இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு காயோட விலை காட்டுறேன். அதுதான் வந்து இந்த கேப்சிகம். கேப்சிகத்தோட ஒரு கேப்சிகத்தோட விலை வந்து இங்க வந்து ரூ. 90. ஸோ இன்னைக்கு ஆஃபர்ல வந்து 80 சென்ட் அதாவது ரூ. 80 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு சைடு முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட் வந்து இந்த மீட் தான் வந்து ஃப்ரோசன் மீட் தான் இங்க கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷான மீட் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து இந்த இப்ப நான் காட்டுற இடம்ல இது வந்து சீ ஃபுட் இடம். இங்க வந்து சிக்கன் வச்சுக்கோங்க. சிக்கனோட விலை காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ இருக்கு அப்படின்னா ரூ. 450 இருக்கு. ஸோ நம்ம ஊர்ல எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம உள்ள போற இடம் வந்து அ இது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் கேக்கு அந்த மாதிரி வந்து பேஸ்ட்ரிக்குள்ள தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்க வந்து பேஸ்ட்ரி தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா, இங்க வந்து ஃப்ளோர் தானே அதிகமா கிடைக்கும். ஸோ வந்து ஃப்ளார வச்சு ஃபுல்லா இதா பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்து ஃபேமஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது குரோசன்ட் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பேன் கேக் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து டொனட் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மஃப்கின் கேக் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க உங்களுக்கு பர்த்டே கேக் காட்டுறேன். ஒரு பேட்டே கேக் சிம்பிள் பேட்டே கேக்கோட விலை வந்து ஒரு சிம்பிளோடது வந்து ரூ. 1200 ஸ்டார்ட்டிங்கே வந்து அதோட விலை அவ்வளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு சைடு முழுக்க ஃபுல்லா அந்த டிடர்ஜென்ட் இதெல்லாம் இருக்கும். இந்த சைடு வந்து என்ன வச்சிருப்பாங்க அப்டின்னா, இன்னைக்கு வந்து ரெடியூஸ் ஆக பொருட்கள் ரெடியூஸ் ஐட்டம்லாம் அதில வச்சிருப்பாங்க. அதாவது இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்கு. அந்த மாரி பொருட்கள்லாம் இங்க வச்சிருப்பாங்க. இந்த சைடு ஃபுல்லா ஒரே சிப்ஸ் பாக்கெட்டா அதுதான் இருக்கும். ஸோ ஒரு வழியா இப்போ டெஸ்கோல ஷாப்பிங் முடிச்சுட்டு இப்போ இந்தியன் ஸ்டோருக்கு வந்துருக்கோங்க. ஸோ இந்தியன் ஸ்டோர்ல இங்க தான் வந்து நம்ம ஊர்ல கிடைக்கிற காய்கறிலாம் வாங்குவோம். ஸோ ஃபைனலா அங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இதுதான் நாங்க இந்த வாரம் வாங்குன ஷாப்பிங் பொருட்கள். ஸோ இங்கேயே செம்ம வெயில் அடிக்குதுங்க. ஸோ வெயிலுக்கு நல்லா தண்ணி பழம் எல்லாமே நல்லா சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு கடையில ஷாப்பிங்க பார்க்கலாம். சரி பாய்.